ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரெண்ட்ஸ் உமன்ஸில் என்ன ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? அது எஸ்பெஷலி இந்த வின்டருக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ முன்னாடி இருந்தே காமிச்சிருக்கீங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட்டான அந்த ப்ளூ கலர், ரெட் கலர் வச்சுருந்தாங்க. உள்ளே போனோடனே நான் இங்கே பார்த்த எனக்கு அட்ராக்ட் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா இருக்கிற இந்த மெரூன் கலர் ஷர்ட் தாங்க. ரொம்ப மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி சாட்டின் லுக்கில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஃபார்முலான இருக்கிற உமன்ஸ்க்கான ஷர்ட்ஸும் நிறையா இருந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்டி குர்த்திஸும் நிறையா இருந்துச்சுங்க. ஸோ இதில் வைப்ரண்ட் கலர்ஸும் இருந்துச்சு, இந்த மாதிரி மைல்ட் கலர்ஸும் இருந்துச்சு. அது போக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் லென்த்தில் இருக்கிற ஷர்ட்டுக்கும் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செமி கேஷுவலாக இருக்கக்கூடிய ஷர்ட்ஸு, அப்புறம் கேஷுவல் ஷர்ட்ஸ் எல்லாமே இருந்தது. மேக்ஸிமம் இதில் இருக்கிற ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேங்க. ஸோ இந்த சைடில் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஷர்ட்டு, அப்புறம் கேஷுவல் வியர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதில் ஷர்ட் தனியான ரேட்டு, பேண்ட் தனியாக ரேட்டு வச்சுருந்தாங்க. ஸோ மேலே ஹேங்கர்லையும் வச்சுருந்தாங்க, கீழேயும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பிளாக் வித் பேண்ட்டும் வந்து இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா செட்டான ரேட்டில் தான் இருந்தது. அது போக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷ்ரிங்க் மெட்டீரியல்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய டாப்ஸும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிட்டரில் ஒரு லாங் ஃப்ராக்கும் வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஒரு குவார்ட்டர் ஸ்லீவ் வரும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்கிற டாப்ஸும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிற சிம்பிளான டாப்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சிம்பிள் டாப்ஸ் எல்லாமே குட்டீஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா அதே டிசைனில் வேறு கலர் வேரியேஷன்ஸ்லையும் ட்ரெண்ட்ஸில் நிறையா இருந்துச்சுங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த வைப்ரண்ட் கலர்ஸில் சுமன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி செட்டாடாக இருக்கிற மாதிரி பேண்ட்டு வித் ஷால் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதோட ரேட் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து 2000 ரேஞ்சில் இருந்தது. பட் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சுங்கன்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு கலர்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. இது இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே செட்டோட இருக்குது, வித் பேண்ட்டு ஷாலு டாப்போடு இருக்குது. ஸோ இதோட ரேஞ்சஸும் அந்த மெட்டீரியல் தகுந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னாவே அது எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அந்தளவுக்கு எல்லோ, ரெட்டு, அந்த ப்ளூ கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ மெட்டீரியல் தொட்டு பார்க்கும்போதே அந்த ரேட்டுன்னு சொல்லலாம். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓவர் கோட் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மெட்டீரியலுக்கு அந்த ரேட் அஃபோர்டபுள்னு சொல்லலாம். ஸோ இங்கே ட்ரெண்ட்ஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாங் டியூரபிலிட்டி வரும், ரொம்ப நாள் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்பி வாங்கலாம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ரெகுலர் குர்த்திஸ் வாங்கியிருப்போம், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் குர்த்திஸ் எல்லாம் கூட வாங்கியிருப்போம். ஸோ இந்த எல்லோ குர்த்தி தான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி கடைசியில் உங்களுக்கு ப்ரைஸ் டேக்கையும் காமிச்சிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க, 3000+ ரேஞ்சில் இருந்துச்சு. பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்ல வைப்ரண்ட் கலரில் இருந்தது. அது போக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மாடர்னாக இருக்கணும், கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 2000 ரேஞ்சில் இருந்துச்சு. நல்லா வைப்ரண்ட்டாக நல்லா அட்ராக்ட் பண்ணுறதுலாம் 3000, ஓரளவுக்கு சிம்பிளாக இருக்கிறது 2000. அப்புறம் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் போட்டு போகிறதுக்கு, ஆஃபீஸ் யூஸ்க்கு போட்டு போகிறதுக்கு, கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காலேஜ் போட்டு போகிற மாதிரி இருந்தது. அதில் இந்த பிளாக் கலர் பார்த்திங்கன்னா வித் பெல்ட்டோடு இருந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரேஞ்ச் இருந்து. இந்த மாதிரி வின்டருக்கு நிறைய பிளாக் கலர் கலெக்ஷன்ஸும் இருக்குது.